الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وفي الأرض آيات للموقنين وفي أنفسكم أفلا تبصرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: تفكروا في آلاء الله ولا تتفكروا في الله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் ஒருவன்தான் ஏக இறைவன் என்கிற இந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாம் மார்க்கம். எனவே அல்லாஹுவையும் அவன் எவைகளை நம்பும்படி சொல்லியிருக்கின்றானோ அவைகளையும் ஏற்றுக்கொள்பவர் தான் முஸ்லிமாக இருக்க முடியும். இஸ்லாமிய கோட்பாட்டின் மைய புள்ளி எது என்று நாம் பார்ப்போமேயானால், ஏக இறைவனாகிய அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது. அவன் கூறியிருக்கிறான் என்பதனால் அவன் எதை நம்பும்படி சொல்லியிருக்கிறானோ அவைகளையும் நம்புகிறோம். எனவே இஸ்லாமிய கோட்பாட்டின் மைய புள்ளியே ஏக இறைவன் ஒருவனை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவனை முஸ்லிம்களாகிய நாம் ஏற்றுகிறோம். மின்சாரத்துக்கென்று இருக்கக்கூடிய சக்தியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மின்சாரத்தை கண்ணால் பார்த்திருக்கிறோமா? மின்சாரத்தால் வெளிப்படுகின்ற வெளிச்சத்தை பார்க்கிறோம். மின்சார சக்தியினால் இயங்குகின்ற இயந்திரங்களுடைய இயக்கங்களை பார்க்கிறோம். ஆனால் மின்சாரத்தை கண்ணால் பார்த்ததில்லை. இப்படி நிறைய சொல்லலாம். நாம் உபயோகிக்கக்கூடிய மொபைல் போன்களிலே பவர் இருக்கிறது, அது எவ்வளவு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் இருக்கும். டவர் இருக்கிறது, டவருடைய இணைப்பு இந்த செல்போனில் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய, அதனுடைய அளவையும் காட்டக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கும். பவருக்கு ஒரு அடையாளம், டவருக்கு ஒரு அடையாளம். ஆனால் அப்படி ஒரு டவர் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது என்பதை இந்த அடையாளங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமே தவிர அந்த சக்தியை யார் கண்ணால் பார்த்தது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இதுபோல நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் பார்க்கிறோமே, விளைவுகளின் மூலமாக விளைவை உண்டாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறதாக அறிகிறோமே, அதே அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள், பேர் அதிசயமான படைப்புகள்
இவைகள் அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து இவைகளையெல்லாம் உருவாக்கிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் தான் அல்லாஹு தஆலா இந்த உலக அமைப்பை அமைத்திருக்கிறான். அதனால்தான் அரபியிலே உலகத்திற்கு அல் ஆலம் என்று சொல்வார்கள். அல் ஆலம் என்பதுடைய நேரடியான பொருள் உலகம் என்பதல்ல. அல் ஆலம் என்பதுடைய நேரடியான பொருள் என்னவென்றால் அறிய பயன்படும் பொருள். சின்ன எழுத்தா இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, லென்ஸ் வச்சு நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ அறிய பயன்படும் அந்த லென்ஸுக்கு அல் ஆலம்னு கூட சொல்லலாம். தூரத்தில் இருக்கிற பொருள் என்ன என்று தெரியல, நாம் தொலைநோக்கு கருவியின் மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அறிய பயன்படும் பொருள் அல் ஆலம் என்ற வார்த்தை இதற்கும் கூட சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வை தவிர உண்டான இந்த படைப்புகள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்த ஒரு பெயராக அல் ஆலம் என்று பயன்படுத்தப்படுகிறது. எந்த அடிப்படையில் என்றால் அவைகள் எல்லாமே அல்லாஹ்வை அறிய பயன்படுகின்றன என்கிற அடிப்படையில் என்கிற ஒரு கருத்தை இமாம் பைலாவி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுவார்கள். எனவே இந்த உலகையும் அதில் இருக்கின்ற பேர் அதிசயங்களையும் நாம் சிந்திக்க, அதே போல இறைவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் சிந்திக்கிற போது அவனை பற்றிய அறிவும் நமக்கு மேலோங்கும். அவ்விதமாக நம்முடைய சிந்தனைகளும் அமைய வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நம்மை சிந்திக்கும்படி தூண்டுகிறான். அக்டோபர் 30 சர்வதேச சிந்தனை தினம் என்பதாக ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது.